ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வவ்வா மீன் குழம்பு தான் வச்சோம். மீனை வந்து பறக்க டைம் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு மசாலா போட்டு வறுத்துட்டு அதில் நான் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமிங்கில் கட் பண்ணோம்னா ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். எல்லாமே அரைச்சி அதுக்கானதை ஊற வச்சு புளிக்குழம்பு எல்லாமே ஊற வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளித்தோம்னாக்கா டக்குன்னு தாளித்து டக்குன்னு நம்ம இறக்கிடலாம். மீன் குழம்பு ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபமானது. எல்லாருமே வந்து நம்மளோட கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. நம்ம கிச்சன் வந்து டைல்ஸ் ஒட்டினது வந்து ஒரு வீடு கட்டுறதுனால நம்ம டைல்ஸ் ஒட்டியிருந்தோம். இது ஒன்று தாங்க இந்த வீட்டில் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிச்சனை பார்த்துருந்தீங்க ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். இப்போ தான் அந்த வீடு கட்டுறப்போ டைல்ஸ் மிச்சப்படுத்துறதுனால இந்த கிச்சனுக்கு இந்த டைல்ஸ் ஒட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவானுச்சு. இது ஒன்று மட்டும்தான் ஃபேக்கல்ட்டி எனக்கு இந்த வீட்டில். நம்ம வீடு ஓட்டு வீடு தான். இப்போ நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காரசரமான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதுதாங்க நம்மளோட கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்கு அந்த டைல்ஸ் தான் நமக்கு காரணம். இந்த டைல்ஸ் இதன் மூலியமாக தான் நம்ம டைல்ஸ் போட்டோம்.